ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 28 நவம்பர் 2024. இன்றைக்கு பாபா சொல்றாரு, जैसे शुरू में बाप दादा का साक्षात्कार घर बैठे हुआ ना, எப்படி ஆரம்ப காலத்துல பாப் தாதாவினுடைய சாட்சாத்காரம் அல்லது தரிசனம் வீட்டில் இருந்தபடியே பல பேருக்கு கிடைத்தது இல்லையா? वैसे अब दूर बैठे आपकी पावरफुल वृत्ति ऐसा कार्य करेगी जैसे कोई हाथ से पकड़कर लाया जाता है. பாபா சொல்றார், அது போல இப்ப தூரத்துல இருந்தாலும் நம்முடைய பவர்ஃபுல்லான சக்தி நிறைந்த அந்த உள்ளுணர்வானது எந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யும் என்றால், யாரோ நம்ம கையை பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகுமா. அதாவது யாருக்காக நாம சக்திகளை கொடுக்கிறோமோ, சகாஷ் கொடுக்கிறோமோ, அந்த ஆத்மாக்களுக்கு யாரோ நம்மை கையை பிடிச்சு வழிகாட்டி அழைச்சிட்டு போறாங்க, கைட் பண்றாங்க அப்படின்னு அனுபவம் ஆகும். அது நாம தூரத்துல இருந்தே அந்த அனுபவத்தை அவங்களுக்கு பண்ண வைக்க முடியும் அப்படின்றார் பாபா. अभी अपनी वृत्ति से शुद्ध वायुमंडल फैलाते रहो. இப்பொழுது தங்கள் உள்ளுணர்வின் மூலம் சுத்தமான வாயு மண்டலத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அதை வாயு மண்டலத்தை தூய்மையானதாக ஆக்கிக்கொண்டே செல்லுங்கள். விருத்தியில சுத்தமான வாயு மண்டலத்தை படைக்கணும். அல்லது விருத்தி என்பது சக்திசாலி நிலையில இருக்கணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க எல்லா ஆத்மாக்களுக்காகவும், சின்னவங்க பெரியவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எல்லா ஆத்மாக்கள், ஞானி ஆத்மாக்கள், அஞ்ஞானி ஆத்மாக்கள், அத்தனை ஆத்மாக்களுக்காகவும் மிக மிக சுபமான பாவனை மற்றும் சுபமான சிந்தனை, சுபமான விருப்பங்கள் மட்டும்தான் அதுல நாம உருவாக்கணும். அப்பதான் அந்த உள்ளுணர்வு தூய்மையான உள்ளுணர்வாக ஆகி வாயுமண்டலத்தை தூய்மையானதாக ஆகும். பாபா என்ன சொல்றாருன்னா, हर सेकंड अपने पर अटेंशन रख, निर्व्यक्त संकल्प, निर्विघ्न आकर्षण मूर्त बनो तो कैसा भी नास्तिक तमोगुणी बदला हुआ देखने में आएगा. பாபா சொல்றார், ஒவ்வொரு வினாடியும் தங்கள் மேல் தாங்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வீணான எண்ணங்கள் இல்லாமல் நிர்விக்ன நிலையில் இருந்து கொண்டு ஆகர்ஷண மூர்த்தியாக, கவர்ந்திழுக்கக்கூடிய மூர்த்தியாக ஆகிவிடுங்கள். கவர்ந்திழுக்கும் மூர்த்தி என்றால் இங்கே பாபா சொல்லக்கூடிய அர்த்தம் புற கவர்ச்சி பற்றி கிடையாது. ஆன்மீக சக்தியினாலையும் தெய்வீக தன்மையினாலையும் தூய்மையின் சக்தியினாலையும் தபஸ்யாவினுடைய சக்தியினாலையும் கவர்ந்திழுக்கக்கூடிய மூர்த்தியாக நம்ம ஆகணும். பாபா எப்பொழுதும் சரீர கவர்ச்சியாலேயோ புற கவர்ச்சியாலேயோ கவர்ந்து இழுக்கக்கூடிய மூர்த்தின்றத சொல்றதில்லை. அதனால அந்த மாதிரி ஆகர்ஷண மூர்த்தியாக ஆகிவிட்டால் எப்பேற்பட்ட நாஸ்திக ஆத்மாவாக, தமோ குணங்கள் நிறைந்த ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் மாற மாட்டார்கள் என்று இருப்பவர்கள் கூட மாறிவிடுவார்கள் அப்படின்றார். लेकिन ये सर्विस सफलता को तब पाएगी जब वृत्ति और बातों से क्लियर होगी. எப்போது நம்முடைய உள்ளுணர்வானது மற்ற விஷயங்களில் இருந்து விலகி கிளியராக சுத்தமாக இருக்குமோ, வேறு எந்த விஷயங்களினுடைய கலப்படம், அதாவது அசுத்தமான உணர்வுகள், அசுத்தமான எண்ணங்கள், சுயநல உணர்வு, இந்த மாதிரியான கலப்படம் எதுவும் எப்ப இல்லாம இருக்குமோ அந்த அளவுக்கு விருத்தி தூய்மையாக இருக்கும் பொழுது எல்லா ஆத்மாக்களுக்காகவும் ஆத்ம உணர்வும் சுப பாவனையும் நிறைஞ்சு இருக்கும் பொழுது பாபா சொல்றாரு, சேவையிலே வெற்றி ஏற்படும், வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்றார். நன்றி பாபா. ஓம் சாந்தி.